أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரமலானுக்கு முன்பு போர்கள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்ட போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக கூறப்பட்டது. கைபர் போரின் சம்பவங்கள் எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றும் நான் இது தொடர்பாகவே கொஞ்சம் எடுத்துரைப்பேன். அந்நாட்களில் கைபர் வெற்றியின் மகிழ்ச்சியுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. அதை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, கைபர் வெற்றியால் எனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டதா அல்லது இந்த விஷயத்தால் ஏற்பட்டதா என்று என்னால் விவரிக்க இயலவில்லை என்றார்கள். அது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களுடன் ஹசரத் ஜாஃபர் அவர்கள் அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்த சம்பவமாகும். நாம் அறிந்தது போன்று மக்காவாசிகளின் அநீதி மற்றும் துன்பங்களை பொறுத்துக்கொள்ள இயலாமல் அங்கிருந்து சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு சென்றிருந்தார்கள். அவர்களில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரருடைய மகன் ஹசரத் ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களும் இருந்தார்கள். ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அம்ர் பின் உமையா ஜம்ரி அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து நஜாஷி அரசனிடத்தில் கொடுக்குமாறு கூறி அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த கடிதத்தில் இப்பொழுது அங்கு எத்தனை முஸ்லிம் முஹாஜிர்கள் எஞ்சியிருக்கிறார்களோ அவர்களை என்னிடத்தில் மதீனாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆகவே வேறொரு நாட்டில் 14-15 வருட காலகட்டத்தை கழித்த பிறகு இம்மக்கள் 2 கப்பல்களில் பயணித்து மதீனா வந்தடைந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னாரை விரைவிலும் விரைவாக சந்திக்கும் துடிப்புடன் மதீனாவில் தங்கியிருப்பதற்கு பதிலாக அம்மக்கள் நிம்மதியற்று கைபரை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜாஃபர் அவர்களை கண்டபோது எழுந்து நின்று கட்டி அணைத்தார்கள். 2 கண்களுக்கு இடையில் நெற்றியில் முத்தமிட்டார்கள். மா அதிரி பி ஐஹிமா அனா அசுர்ரு பி ஃபத்ஹின் கைபர அவு பி குதூமி ஜாஃபர் என்று கூறினார்கள். அதாவது கைபரை வெற்றி கொண்டதன் காரணமாகவா அல்லது ஜாஃபருடைய வருகையின் காரணமாகவா, இந்த 2 விஷயங்களில் எந்த விஷயத்திற்காக நான் அதிக மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் என்று தெரியவில்லை என்றார்கள். ஹசரத் அபு மூசா அஷ்ஷரி அவர்களும் தம் சமுதாயத்தின் 50ஐயும் விட அதிக நபர்களுடன் வந்தடைந்திருந்தார்கள். ஹசரத் அபு மூசா அஷ்ஷரி அவர்களின் பெயர் அப்துல்லா பின் கைஸாக இருந்தது. இவர்கள் அஷ்ஷரி எனும் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தம் சமுதாயத்தின் சில மக்களுடன் மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்ப தன் சமுதாயத்திடம் சென்று விட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு தம் 2 சகோதரர்களுடனும் தம் சமுதாயத்தை சார்ந்த ஏறக்குறைய 50 நபர்களுடனும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக கடல்வழி பயணத்தில் புறப்பட்டிருந்தார்கள். ஆனால் பயணத்தின் போது புயல் வீசியதன் காரணமாக அவர்களின் கப்பல் அபிசீனிய கடலோர பகுதியில் ஒதுங்கியிருந்தது. அபிசீனியாவில் ஹசரத் ஜாஃபர் அவர்களை சந்தித்தார்கள். ஆகவே ஹசரத் அபு மூசா அஷ்ஷரி அவர்களும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். ஹசரத் ஜாஃபர் அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்படுவதற்காக ஆயத்தமான போது அஷ்ஷரி கோத்திரத்தை சார்ந்த இந்த முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களுடன் தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த சில மக்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுள் ஹசரத் அபு ஹுரைரா, துஃபைல் பின் அம்ரு மற்றும் அவர்களுடைய தோழர்களும் இருந்தார்கள். அஷ்ஜா கோத்திரத்தை சார்ந்த சில மக்களும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அங்கு வந்திருந்த இந்த அனைத்து மக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர் செல்வத்திலிருந்து அங்கு வந்திருந்த இந்த அனைத்து மக்களுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹைபர் போர் செல்வத்திலிருந்து கொஞ்சமாவது கொடுத்திருந்தார்கள். கப்பலில் பயணம் செய்து வந்தவர்களின் மேன்மை தொடர்பாகவும் இவ்வாறு மேற்கொண்டு விவரம் காண கிடைக்கிறது. ஹசரத் ஜாஃபர் மற்றும் அவர்களுடன் வந்திருந்த மற்ற முஸ்லிம்கள் கப்பலில் பயணம் செய்து வந்தடைந்திருந்தார்கள். ஆகவே அவர்களை அஸ்ஹாபே சஃபீனா, கப்பல்வாசிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் மதினா வந்தடைந்த போது 15 ஆண்டு கால கட்டம் கடந்திருந்தது. இங்கிருந்த முஹாஜிர் முஸ்லிம்களோ பல போர்களில் கலந்து கொண்டிருந்தார்கள். மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதிலும் அவர்கள் முந்தி இருந்தார்கள். ஆகவே தாம் அவர்களை விட மேன்மையானவர்கள் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றிருந்தவர்களை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இங்கு மதீனாவுக்கு வந்த முஸ்லிம்கள் மேன்மையானவர்கள் என்று பேசிக்கொண்டதாக தெரிய வருகிறது. ஒரு முறை ஹசரத் ஜாஃபர் அவர்களின் மனைவி ஹசரத் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் உம்முல் மோமினின் ஹசரத் ஹப்சா அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். அங்கு ஹசரத் உமர் அவர்களும் சென்றிருந்தார்கள். அப்போது இந்த பெண்மணி யார் என்று ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ஆவார்கள் என்று ஹசரத் ஹப்சா அவர்கள் கூறினார்கள். அப்படியா, அபிசீனியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பயணம் செய்து வந்த பெண்மணியா என்று ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்று அதற்கு ஹசரத் அஸ்மா அவர்கள் பதிலளித்தார்கள். அதற்கு ஹசரத் உமர் அவர்கள், நாங்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதில் உங்களை விட முந்திக் கொண்டோம். ஆகவே உங்களை காட்டிலும் நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக நெருக்கமுடையவர்களாவோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹசரத் அஸ்மா அவர்களுக்கு வருத்தமும் கோபமும் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வாறு ஒருபோதும் கிடையாது. உங்களை போன்ற மக்களோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்துள்ளீர்கள். உங்களில் பசித்தோருக்கு அன்னார் உணவளித்தார்கள். உங்களில் குறைமதியுடையோருக்கு அன்னார் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ எங்களுடைய நாட்டை விட்டு தொலை தூரத்தில் வேறொரு எதிரி நாட்டில் இருந்தோம். அங்கு எங்களுக்கு பலவிதமான அச்சங்கள் ஏற்பட்டன. நாங்கள் இந்த அனைத்து துன்பங்களையும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பொறுத்து கொண்டோம். இறைவன் மீது ஆணையாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை குறித்து கேட்காதவரை நான் உணவு உண்ண மாட்டேன். எந்த அளவு தாங்கள் கூறினீர்களோ அதே அளவுதான் நான் கூறுவேன். அதை குறைக்கவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன். அன்னாரிடம் சென்று முழு விஷயத்தையும் கூறுவேன் என்று ஹசரத் அஸ்மா அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஆஜராகி இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து கூறினார்கள். அதை கேட்ட அன்னார், லைஸ பி ஹக்க பி மின்கும் வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதத்துன் வலக்கும் அன்தும் அஹ்லு சஃபீனா ஹிஜ்ரத்தான் என்று கூறினார்கள். அவர்கள் உங்களை விட அதிக உரிமை கொண்டவர்கள் கிடையாது. மாறாக அவருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத் என்றால், உங்களுக்கு, அதாவது அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த கப்பலில் பயணம் செய்த உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துகள் ஆகும் என்று அன்னார் கூறினார்கள். இவ்வாறு கூறி அன்னார் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கினார்கள். இவ்வாறு ஹசரத் அஸ்மா அவர்களின் கவலை நீங்கியது. ஹசரத் அஸ்மா அவர்கள் இதை கேட்டபோது பெருமை மற்றும் நட்பேறு ஆகியவற்றின் இந்த சிறப்பை தம் தோழர்களிடம் எடுத்து கூறினார்கள். ஹசரத் அஸ்மா அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு அபிசீனியாவில் இருந்து வந்திருந்த அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக என்னிடத்தில் வருவார்கள். மிக ஆர்வத்துடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விஷயத்தை இந்த அருளுக்குரிய விஷயத்தை என் மூலமாக கேட்டறிவார்கள். அம்மக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயம் எந்த அளவு மகிழ்ச்சியை தந்தது என்றால், உலகில் எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு இந்த அளவு மகிழ்ச்சியை தந்தது கிடையாது. உலகில் எந்த ஒரு விஷயமும் இந்த அளவு பெருமைக்குரிய விஷயமாக அவர்களுக்கு இருந்ததில்லை. சில மக்களோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றை என்னிடமிருந்து கேட்பதற்காக மீண்டும் மீண்டும் வருவார்கள் என்று ஹசரத் அஸ்மா அவர்கள் கூறி வந்தார்கள். அபிசீனிய அடிமை ஒருவர் முஸ்லிமானார். பிறகு அவர் ஷஹாதத்தையும் அடைந்தார். அதை பற்றிய குறிப்பு இங்கு காண கிடைக்கிறது. அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, யசார் என்னும் ஓர் அபிசீனிய அடிமை கைபர்வாசி ஒருவருடைய ஆடுகளை மேய்த்து வந்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கைபர்வாசிகள் ஆயுதம் ஏந்தியதை கண்டபோது அவர் கைபர்வாசிகளிடம், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தம்மை தாமே நபி என்று கூறிக்கொண்டிருக்கும் ஒருவருடன் நாங்கள் போர் செய்ய போகிறோம் என்றார்கள். அதை கேட்டபோது அவருடைய உள்ளத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவு குடிகொண்டு விட்டது. அதாவது நபி என்று வாதிக்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும் என்று அன்னாருடைய அந்தஸ்து அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது.
அவர் தன் ஆடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டிச் சென்றார். முஸ்லிம்கள் அவரை பிடித்து அன்னாரிடம் கொண்டு வந்தனர். இன்னொரு அறிவிப்பில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், அந்த அடிமை ஆடுகளை மேய்த்தவாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். அன்னார் அவரிடம் பேசினார்கள். தாங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீர்கள் என்று அந்த அடிமை கேட்டார். நான் உம்மை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன், அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக உள்ளேன் என்றும் நீர் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அன்னார் கூறினார்கள். நான் இவ்வாறு சாட்சி கூறிவிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த அடிமை கேட்டார். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இவ்விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் உமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். ஆகவே அந்த அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய நிறமோ கருப்பாக உள்ளது, என்னுடைய முகமோ அழகற்றதாக உள்ளது, துர்நாற்றமுடையவனாக நான் உள்ளேன், என்னிடத்தில் செல்வமும் கிடையாது. நான் அந்த மக்களுடன் போர் செய்து கொல்லப்பட்டால் சொர்க்கத்திற்குள் நுழைவேனா என்று கேட்டார். ஆம், சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர் என்று அன்னார் கூறினார்கள். அந்த அபிசீனிய அடிமை கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஆடுகள் என்னிடத்தில் அமானிதமாக உள்ளன, இவற்றை நான் என்ன செய்வது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படையை விட்டு வெளியே கொண்டு சென்று அவற்றை திறந்த வெளியில் விட்டு விடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் உமது அமானிதத்தை சார்பாக செலுத்தி விடுவான். அதாவது இந்த ஆடுகளை அவர்கள் வரை கொண்டு சேர்த்து விடுவான் என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களை கைப்பற்றுவதற்காக போர் புரிந்தார்கள் என்று அன்னாரின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. குறிப்பாக கைபர் போர் தொடர்பாக இந்த ஆட்சேபனை எழுப்பப்படுகின்றது. யூதர்களின் செல்வங்களை தகாத முறையில் கைப்பற்றுவதற்காக இந்த அநீதி இழைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த விஷயம் சரியானது அல்ல. போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது எதிரியின் ஆட்டு மந்தை ஒன்று முஸ்லிம்களின் கையில் கிடைக்கிறது. அப்பொழுது சஹாபிகளின் நிலையோ எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், பசியால் அவர்கள் களைப்படைந்து போயிருந்தார்கள். சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த ஆடுகளோ இலவசமாக கிடைத்த போர் செல்வமாக இருந்தது. அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலும் கூட அமானிதத்தின் உரிமையை செலுத்தியவாறு ஆடுகளை திரும்ப ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த அடிமை அவ்வாறே செய்தார். அந்த ஆடுகள் ஒன்றாக சேர்ந்து சென்றன. யாரோ ஒருவர் ஓட்டிச் செல்வதை போன்று அவை ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. எந்த அளவுக்கென்றால் ஒவ்வொரு ஆடும் தம் எஜமானரை சென்றடைந்து விட்டது. பிறகு அந்த அடிமை போரில் கலந்து கொண்டார். எந்த அளவுக்கென்றால் அம்பு ஒன்று அவர் மீது குத்தியது. அவர் ஷஹீதாகிவிட்டார். அவர் ஒரு சஜிதா கூட செய்திருக்கவில்லை. இப்போதுதான் புதிதாக முஸ்லீமாக ஆகியிருந்தார். எந்த ஒரு தொழுகையும் தொழுதிருக்கவில்லை. முஸ்லிம்கள் அவரை தூக்கி கொண்டு தம் படைக்கு கொண்டு வந்தார்கள். இவரை கூடாரத்திற்குள் கொண்டு வாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். சஹாபிகள் அந்த அடிமையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்திற்குள் கொண்டு சென்றார்கள். ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவரிடத்தில் அன்னார் சென்றார்கள். அவர் ஷஹீதாகியிருந்தார். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் உமது முகத்தை அழகானதாக ஆக்கிவிட்டான், உமது துர்நாற்றத்தை நறுமணமாக ஆக்கிவிட்டான், உமது செல்வத்தை அதிகமாக ஆக்கிவிட்டான். அவருக்காக அன்னார் துவா செய்தார்கள். அல்லாஹ்வோ இவரை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து விட்டான் என்று அன்னார் கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சம்பவத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கைபர் முற்றுகையிடப்பட்ட நாட்களில் ஒரு யூத தலைவரின் ஆடுகளை மேய்த்து வந்த ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்பொழுது என்னால் அந்த யூதர்களிடம் செல்ல முடியாது. அந்த யூதருடைய இந்த ஆடுகள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருள்களாக இருக்கின்றன. இப்பொழுது நான் அவற்றை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆடுகளின் முகங்கள் அந்த கோட்டையை நோக்கி இருக்குமாறு செய்து அவற்றை விரட்டி விடுங்கள், இறைவன் அவற்றை அவற்றின் உரிமையாளரிடம் சேர்த்து விடுவான் என்று கூறினார்கள். எனவே அவர் அவ்வாறே செய்தார். ஆடுகள் அந்த கோட்டைக்கு பக்கத்தில் சென்றன. கோட்டையில் உள்ளவர்கள் அவற்றை அங்கிருந்து உள்ளே கொண்டு சென்றனர். கைபர் போரின் போது சில மார்க்க சட்ட விவகாரங்கள் தொடர்பான சம்பவங்களும் காண கிடைக்கின்றன. ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் நாளில் நாட்டு கழுதையின் இறைச்சியை உண்ணுவதை தடை செய்தார்கள். அதேபோன்று புகாரியுடைய ஒரு அறிவிப்பில் ஹசரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கைபர் போரின் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு கழுதையின் இறைச்சியையும் முத்தாத்துன் நிசா எனும் கால வரம்பிட்டு செய்யப்படும் திருமணம் ஆகியவற்றையும் தடை செய்தார்கள்.
ஃபதக் எனும் இடத்தை சார்ந்த மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமரசம் செய்து கொண்ட குறிப்பும் காண கிடைக்கிறது. ஃபதக் என்பது மதீனாவில் இருந்து 6 இரவு பயண தொலைவில் ஹைபருக்கு அருகில் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை நோக்கி புறப்பட்டு அதற்கு அருகில் சென்றடைந்த போது அன்னார் முஹையிசா பின் மஸ்ஊத் என்பவரை ஃபதக்கை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அம்மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள், உங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுங்கள் என்றார்கள். ஏனென்றால் அம்மக்களும் விஷமத்தனங்கள் செய்வதில் எவ்வளவோ முன்னேறி இருந்தார்கள், அல்லது ஏதாவது ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அம்மக்களும் விஷமத்தனங்கள் செய்வதில் எவ்வளவோ முன்னேறி இருந்தார்கள், அல்லது ஏதாவது ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள், அல்லது எவ்வாறான விஷயத்தை பேசி வந்தார்கள் என்றால் ஏதாவது ஒரு வகையில் அது பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆகவே ஹைபர் வாசிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவது போன்று உங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்றார்கள். ஹஸ்ரத் முஹையிசா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அந்த மக்களிடத்தில் சென்றேன். அவர்களிடத்தில் 2 நாட்கள் தங்கியிருந்தேன். ஆனால் அவர்களோ காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். ஹைபரில் 10,000 போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுள் ஆமீர், யாசிர், ஹாரிஸ் மற்றும் யூத தலைவரான மருக போன்ற வீரர்களும் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இம்மக்கள் வரை சென்றடைய முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறி வந்தார்கள். ஹஸரத் முஹையிசா கூறுகிறார்கள், நான் அந்த மக்களின் விஷமத்தனங்களையும் பிடிவாதத்தையும் கண்டபோது திரும்பிச் செல்வது என்று முடிவெடுத்தேன். பிறகு அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்னிடம் வந்து, நாங்கள் தங்களுடன் எங்களுடைய சில ஆட்களை அனுப்பி வைக்கிறோம், அவர்கள் எங்கள் சார்பாக சமாதானத்திற்கான செய்தியை கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹைபரை வெற்றி கொள்ள முடியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சரி, நாங்கள் உங்களுடன் ஆட்களை அனுப்பி வைக்கிறோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்தான். ஆனால் ஹைபரை வெற்றி கொள்ள முடியாது என்று அவர்கள் தம் மனதிற்குள் கருதி வந்தார்கள். இவ்வாறு சாக்குப்போக்குகளை கூறி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களிடத்தில் சிலர் வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயும் கோட்டையை வெற்றி கொண்டதாக அவர்களுக்கு செய்தி கொண்டு வந்திருந்தார்கள். அதை கேட்டு ஃபதக் மக்கள் பயந்து விட்டார்கள். அவர்கள் தம்முடைய தலைவர்களில் ஒருவரை ஒரு குழுவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அனுப்பி வைத்தார்கள். அந்த தலைவர் நூன் பின் யூஷா என்று அழைக்கப்பட்டார். அவர் ஆஜராகி அன்னாரிடம், எங்களுடைய உயிர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் எங்களுடைய பொருள்கள் மற்றும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஃபதக்கை விட்டு சென்று விடுவோம், இவ்விஷயங்களில் எங்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். அன்னார் அந்த கோரிக்கையை ஒப்புக்கொண்டார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஃபதக் மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமரசம் செய்யும் போது பாதி நிலங்களை அவர்களுக்காக விட்டுவிட வேண்டும் என்றும் மீதமுள்ள பாதியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் சமரசம் செய்து கொண்டதாகவும் வருகிறது. இந்த ஃபதக் எனும் இந்த குடியிருப்பு போர் நடைபெறாமல் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த செல்வம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரிமையாக இருந்தது. ஏனென்றால் இது ஃபே என்று அழைக்கப்பட்ட போர் செல்வமாக இருந்தது. ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதக்கிலிருந்து கிடைத்த வருவாயிலிருந்து செலவு செய்து வந்தார்கள். ஹைபருடைய போர் செல்வம் குறித்தும் அது பங்கிட்டு கொடுக்கப்பட்டது குறித்தும் ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபரை நோக்கி சென்றோம். ஹைபரில் எங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ கிடைக்கவில்லை. ஒட்டகங்களும் கால்நடைகளும் பொருட்களும் தோட்டங்களும் கிடைத்தன. ஓர் அறிவிப்பில் வருகிறது, அங்கு கிடைத்த போர் செல்வம் ஆடைகளாகவும் பொருட்களாகவும் இருந்தன. சில கோட்டைகளில் இருந்து கிடைத்த ஆயுதங்களின் விவரம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1000 ஈட்டிகளும் 400 வாள்களும் 500 வில்களும் கிடைத்தன. பஷீர் பின் யசார் அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருந்து கிடைத்த பொருட்களை 36 பங்குகளாக பிரித்தார்கள். அதில் பாதியை, அதாவது 18 பங்குகளை முஸ்லிம்களுக்காக ஒதுக்கி வைத்தார்கள். அவற்றில் ஒவ்வொரு பங்கையும் 100 பங்காக பிரித்தார்கள். அதாவது 18 பங்கை 1800 பங்காக ஆக்கினார்கள். அதில் இருந்த மற்ற பங்குகளை போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருந்தது. அதாவது மற்ற மக்களுக்கு இருந்த பங்கை போன்றே அன்னாருக்கும் ஒரு பங்கு இருந்தது. குதிரை வீரருக்கு 3 பங்கு என்றும் காலாட்படை வீரருக்கு 1 பங்கும் இருந்ததாக ஒரு அறிவிப்பில் வருகிறது. மொத்த பங்கின் பாதியை வருங்கால தேவைகளுக்காகவும் விவகாரங்களுக்காகவும்
முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதாவது அது ரிசர்வ் ஃபண்டில் சேர்ந்திருந்தது. மேலும் இவை வத்தி, கதீபா மற்றும் சுலாலிம் ஆகிய பகுதியில் இருந்த கோட்டைகளில் இருந்து கிடைத்திருந்தன. அதாவது அங்கிருந்து கிடைத்த போர் செல்வங்களாக இருந்தன. ஓர் அறிவிப்பில் வருகிறது, கதீபாவில் இருந்து கிடைத்தவற்றில் அல்லாஹ்வுக்குரிய 1/5 பங்கும், நபியுடைய பங்கும், நெருங்கிய உறவினர்களின் பங்கும், அனாதைகள் மற்றும் ஏழைகளின் பங்கும், நபியுடைய தூய மனைவிகளின் செலவுகள் போன்றவையும் இருந்தன. அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பதக் மக்களுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக இருந்தவர்களுக்கும் அதிலிருந்து பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் ஹஸரத் முஹைஸா பின் மசூத் ஆவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து அவருக்கு 30 வஸ்க் மாவும் 30 வஸ்க் பேரித்தம்பளமும் கொடுத்தார்கள். ஒரு வஸ்கில் 60 சா எடை இருக்கும். ஒரு சா என்பது குறைந்தபட்சம் 2.5 கிலோவாக இருந்தது. இவ்வாறு அதில் ஏறக்குறைய 4500 கிலோ மாவும் 4500 கிலோ பேரிச்சம்பளமும் இருந்தன. ஹுதைபியா சமாதானத்தில் இவர்களெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டுமே கைபருடைய போர் செல்வம் பொதுவாக பிரித்து கொடுக்கப்பட்டன. ஆயினும் விதிவிலக்காக அவர்களை தவிர ஹஸரத் ஜாஃபிர் பின் அப்துல்லா பின் அம்ரு அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது. அதே போன்று அபிசீனியாவிலிருந்து திரும்ப வந்திருந்த ஹஸரத் அபூ ஹுரைரா போன்ற சில மக்களுக்கும் போர் செல்வத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது. ஓர் அறிவிப்பு வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான 1/5 பங்கிலிருந்து ஆயுதங்கள், ஆடைகள் போன்றவை வாங்கப்பட்டன. அதில் இருந்து அஹ்லே பைத், அதாவது ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பனு முத்தலிபுக்கும் கொடுக்கப்பட்டன. மேலும் அவர்களின் அனாதை பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டன. மேலும் யாசர்களுக்கும் கொடுக்கப்பட்டன. கைபரின் போர் செல்வங்களை பங்கிட்டு கொடுப்பதை கண்காணிப்பவராக ஜப்பார் பின் ஜஹ்ர் அன்சாரி இருந்தார்கள். மேலும் ஜயித் பின் சாபித் அவர்களும் இருந்தார்கள். இவர்கள் பனு நஜாரை சேர்ந்தவராக இருந்தார்கள். இவர்கள் இருவரும் கணக்கு வழக்கு பார்த்து பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களை ஒன்று திரட்டுமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே அது ஒன்று திரட்டப்பட்டது. அதற்கு ஃபர்வா பின் பயாசி அவர்களை அதற்கு கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அதை கணக்கெடுக்கும் பொறுப்பை ஜெயித் பின் சாபித் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்று இப்னு சாத் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமக்கு ஓர் உணவு பை கிடைத்ததாக அப்துல்லா பின் முகஃபல் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அந்த உணவு பையில் கொழுப்பு நிறைந்திருந்தது. அதிலிருந்து நான் எவருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டேன். நான் அன்னாரை கடந்து செல்லும் போது வெட்க உணர்வின் காரணமாக நான் அதை எனது கையிடுக்கில் மறைத்து வைத்து கொண்டு என் தோழர்களை நோக்கி செல்லும்போது போர் செல்வத்தை கண்காணித்து கொண்டிருந்தவர் வழியில் என்னை கண்டார். அவர் அந்த பையின் ஓரத்தை பிடித்து கொண்டு அதை இங்கே கொண்டு வா, நாங்கள் அதை பங்கிட்டு கொடுக்கிறோம் என்று கூறினார். நான் ஒருபோதும் தரமாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை ஒருபோதும் உமக்கு தரமாட்டேன் என்று கூறினேன். அவர் என்னிடமிருந்து அந்த பையை இழுக்க ஆரம்பித்தார். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது சிரித்தார்கள். அந்த கண்காணிப்பாளரிடம் இவரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே அவர் என்னை விட்டுவிட்டார். நான் எனது பொருளை எடுத்துக்கொண்டு என் தோழரிடம் சென்றேன். பிறகு நாங்கள் அதை உண்டோம் என்று அப்துல்லா பின் முகஃபல் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆக இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபிகளுக்காக கொண்டிருந்த கருணையின் வெளிப்பாடாக இருந்தது. சரி, அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் அவரை செல்ல விடுங்கள் என்று கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு லுகைம் அவர்களுக்கு வளர்ப்பு பிராணிகளான கோழிகளையும் கால்நடைகளையும் வழங்கினார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது என்னவெல்லாம் இருந்ததோ ஒவ்வொரு பொருளும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. ஹைபர் போரில் பங்கெடுத்த பெண்களுக்கும் போர் செல்வம் வழங்கப்பட்டது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதுகிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபரில் சில முஸ்லிம் பெண்களும் ஆஜரானார்கள். அன்னார் அந்த பெண்களுக்கு ஃபை எனும் செல்வத்திலிருந்து கொஞ்சம் வழங்கினார்கள். போர் செல்வத்திலிருந்து முறையாக பெண்களுக்கான பங்கு பிரிக்கப்படவில்லை. பனு கஃபாருடைய ஒரு பெண் கூறுகிறார், நான் பனு கஃபாருடைய சில பெண்களுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். நாங்கள் அனைவரும் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்களும் தங்களுடன் புறப்படவிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்களும் தங்களுடன் புறப்பட விரும்புகிறோம் என்றோம். அப்போது அன்னார் ஹைபரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் காயமுற்றவர்களுக்கு மருந்திடுவோம், முஸ்லிம்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறினோம்.
அல்லாவின் அருளுடன் புறப்படுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அதாவது அனுமதி வழங்கப்படுகிறது என்று அன்னார் கூறினார்கள். நாங்கள் அன்னாருடன் புறப்பட்டோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரை வெற்றி கொண்ட பிறகு செல்வத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்தார்கள். அன்னார் ஒரு மாலையை எடுத்து என் கழுத்தில் அணிவித்தார்கள். அறிவிக்கக்கூடிய அந்த பெண்மணி கூறுகிறார், இறைவன் மீது ஆணையாக அந்த மாலை எல்லா நேரமும் என்னுடன் இருந்தது. அதாவது என் கழுத்தில் அது தொங்கிக் கொண்டிருந்தது. நான் ஒரு கணம் கூட அதை என்னை விட்டு பிரிக்கவில்லை. என்னை விட்டு பிரிக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அந்த சஹாபியா தனது உயிரில் அந்த மாலை தன்னுடன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாலையில் முடிச்சு போட்டதை எந்த ஒரு கையும் அதை அவிழ்க்கக்கூடாது என்றும் கூறியிருந்தார். மனு கஃபார் கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்ணுடைய பெயர் உமையா பின் கைஸ் அபு சல்த் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸரத் அப்துல்லா பின் உனைஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் கைபருக்காக புறப்பட்டேன். என்னுடன் எனது மனைவியும் இருந்தாள். அவள் கர்ப்பமுற்றிருந்தால் செல்லும் வழியிலேயே குழந்தை பிறந்துவிட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தகவல் தெரிவித்த போது, பேரிச்சம்பழங்களை நன்கு ஊற விடுங்கள், அது நன்கு ஊறிய பிறகு அதை குடிக்கச் சொல்லுங்கள் என்றார்கள். அதாவது தண்ணீரில் ஊற விடுங்கள், அதிலிருந்து சாறு வெளியேறிய பிறகு அதை குடிக்கச் சொல்லுங்கள் என்றார்கள். நான் அவ்வாறு செய்தபோது குழந்தை பிறப்பின் காரணமாக அவளுக்கு ஏற்பட்டிருந்த பலவீனம் நீங்கிவிட்டது. அவளுக்கு எவ்வித கஷ்டமும் இருக்கவில்லை. நாங்கள் கைபரை வெற்றி கொண்ட பிறகு அவர்களுக்கென்று எந்த பங்கும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்திலிருந்து கொடுத்தார்கள். பதக்கிலிருந்து கிடைத்த செல்வத்திலிருந்து கொடுத்தார்கள். என் மனைவிக்கும் கொடுத்தார்கள். வரும் வழியில் பிறந்த என் குழந்தைக்கும் கொடுத்தார்கள். தௌராத் வேதத்தின் பக்கங்கள் யூதர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது பற்றிய குறிப்பும் இங்கு காண கிடைக்கிறது. கைபர் கோட்டைகளில் இருந்து போர் செல்வங்கள் ஒன்று திரட்டப்பட்ட போது அதில் தௌராத்தின் சில பக்கங்களும் கிடைத்தன. யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி அதை திரும்ப தரும்படி வேண்டினார்கள். ஆகவே அன்னார் அந்த பக்கங்களை பத்திரமாக திரும்ப கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். எழுதப்பட்டிருந்த அந்த தௌராத் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சுதந்திரத்தையும் மார்க்க உணர்வுகளையும் எந்த அளவு பாதுகாத்தார்கள் என்றால், யூதர்களின் தௌராத்தை பத்திரமாக திரும்ப ஒப்படைக்கும்படி கட்டளையிட்டார்கள். இன்றைய காலத்தில் நடப்பது போன்று எரிக்க சொல்லவில்லை. முஸ்லிம்களுடன் உள்ள பகைமையின் காரணமாக திருக்குரான் எரிக்கப்படுகின்றது. அன்னார் காட்டிய முன்மாதிரி என்னவென்றால், அந்த தௌராத்தின் பக்கங்களை பத்திரமாக திரும்ப ஒப்படையுங்கள் என்று கூறினார்கள். கைபரில் இருந்து திரும்பி செல்லும் போது வாதியுல் குராவில் நிகழ்ந்த போரை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரை வெற்றி கொண்ட பிறகு சில நாட்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். பிறகு அன்னார் இஸ்லாமிய படையை அழைத்து கொண்டு திரும்ப புறப்பட்டார்கள். அப்போது வாதியுல் குராவில் இருந்த யூதர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. தைமா மற்றும் கைபருக்கு இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அதில் பல குடியிருப்புகள் இருந்தன. அது வாதியுல் குரா என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் ஆது மற்றும் சமூது கோத்திரத்தினர் இங்கு குடியிருந்தனர். இந்த இரு சமுதாயங்களை குறித்து திருக்குரானிலும் குறிப்பு காணப்படுகிறது. இஸ்லாத்திற்கு முன்பு யூதர்கள் இந்த குடியிருப்புகளில் வந்து குடியிருந்தனர். விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தை மிகவும் முன்னேறச் செய்திருந்தனர். இந்த பகுதி யூதர்களின் ஒரு தலைமையிடமாக ஆக்கியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பும் காண கிடைக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கைபரை வெற்றி கொண்டோம். பிறகு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாதியில் குராவுக்கு வந்தடைந்தோம். அன்னாருடைய அடிமை ஒருவன் இருந்தான். அவன் மிதுகம் என்று அழைக்கப்பட்டான். அவனை பனு ஜுபாபை சேர்ந்தவர்கள் எங்கிருந்தோ வாங்கி அன்னாருக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள். அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சவாரியின் சேனத்தை இறக்கி கொண்டிருந்த போது எங்கிருந்தோ வந்த அடையாளம் தெரியாத ஒரு அம்பு அவன் மீது குத்தியது. அவன் இறந்து போனான். அவனுக்கு ஷஹாதத்து வாழ்த்துக்கள் என்று மக்கள் கூறினர். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கிடையாது, என் உயிர் எவனுடைய கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக கைபர் நாளன்று போர் செல்வத்திலிருந்து இவன் எடுத்துக்கொண்ட போர்வை இவன் மீது நெருப்பாக கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த போர்வை அவனுக்காக பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று கூறினார்கள். அதாவது போர் செல்வம் ஒன்று திரட்டப்பட்டு கொண்டிருந்த போது அதிலிருந்து இவன் அந்த போர்வையை திருடி கொண்டான் என்று கூறினார்கள். அன்னார் இவ்வாறு கூறுவதை கேட்ட ஒருவர், இது பெரும் ஆபத்தான விஷயமாயிற்றே, போர்வையை திருடியதன் காரணமாக இவன் நரகத்திற்கு செல்கிறானே என்று கூறியவாறு அவர் ஒன்றோ அல்லது இரண்டோ கயிறுகளை அன்னாரிடம் கொண்டு வந்து
நான் இதை எடுத்து வைத்திருந்தேன், பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பே நான் எடுத்துக்கொண்டேன் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கயிறாக இருந்தாலும் சரி, 2 கயிறாக இருந்தாலும் சரி, அது நெருப்பின் பக்கம் அழைத்து செல்வதற்கு காரணமாக ஆகிவிடும். சிறியதிலும் சிறிய பொருளாக இருந்தாலும் திருடினால் அது உங்களுக்கு தண்டனைக்கான காரணமாக ஆகிவிடும் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த போர் பற்றிய மேற்கொண்டு விபரம் இவ்வாறு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த யூதர்களுடன் போர் செய்வதற்காக சஹாபிகளை அணிவகுக்க செய்தார்கள். ஹஸரத் சஅத் பின் உபாதா அவர்களுக்கு ஒரு கொடியும், ஹஸரத் ஹுப்பா பின் முன்சிர் அவர்களுக்கு ஒரு கொடியும், ஹஸரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களுக்கு ஒரு கொடியும், ஹஸரத் அப்பாத் பின் பிஷிர் அவர்களுக்கு ஒரு கொடியும் கொடுத்தார்கள். பிறகு அன்னார் யூதர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அவர்களிடம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களது உயிர்களையும் செல்வத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், அதன் கணக்கு வழக்கு அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது என்று கூறினார்கள். ஆனால் யூதர்கள் மறுத்தார்கள். போருக்காக ஆயத்தமானார்கள். முதலில் ஒரு யூதன் ஒற்றைக்கு ஒற்றை சண்டைக்காக வெளியே வந்தான். ஹஸ்ரத் ஜுபைர் அவர்கள் அவனை கொன்றார்கள். பிறகு இன்னொரு யூதன் வந்தான். ஹஸ்ரத் அலி அவர்கள் அவனை கொன்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு யூதன் வந்தான். ஹஸ்ரத் அபு துஜானா அவர்கள் அவனை கொன்றார்கள். இவ்வாறு இரவு வரை சண்டை தொடர்ந்து கொண்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் யூதர்களின் 11 நபர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போது சூரியன் மறைந்திருக்கவில்லை. யூதர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதியில் குராவை வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் அங்குள்ள யூதர்களின் செல்வங்களை போர் செல்வமாக அன்னாருக்கு வழங்கினான். முஸ்லிம்களுக்கு அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையில் பொருட்களும் செல்வமும் கிடைத்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் செல்வங்களை முஸ்லிம்களிடத்தில் பங்கிட்டு கொடுத்தார்கள். கைபரில் நிலங்களையும் தோட்டங்களையும் யூதர்களின் கையில் ஒப்படைத்து, கைபரின் நிலங்களையும் தோட்டங்களையும் அங்குள்ள யூதர்களின் கையில் ஒப்படைத்தது போன்று இங்கும் இந்த யூதர்களிடத்தில் ஒப்படைத்து இவர்களை அதற்கு நியமித்து, நீங்கள் இதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள், வருமானம் ஈட்டுங்கள், எங்களுக்கான பங்கை கொடுத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அல்லாமா பலாதுரி அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதில் குராவின் கண்காணிப்பாளராக ஹஸரத் அம்ர் பின் சயீத் பின் ஆஸ் அவர்களை நியமித்தார்கள். அந்நாள் வாதில் குராவில் 4 நாள் வரை தங்கியிருந்தார்கள். பிறகு மதீனாவுக்கு திரும்பி சென்றார்கள். இதன் மற்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் எடுத்துக் கூறப்படும். இப்போது நான் சில மர்ஹூம்களின் குறிப்பை எடுத்துக் கூறுவேன். தொழுகைக்கு பிறகு அவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். முதல் குறிப்பு மதிப்பிற்குரிய மௌலானா முஹம்மது கரீமுத்தீன் ஷாஹித் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்களில் ரமலானுடைய நாட்களில் 87 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் வசியத்தும் செய்திருந்தார்கள். இவர்களின் தந்தை பையத் செய்து ஜமாத்தில் சேர்ந்தார்கள். பல்வேறு இடங்களில் இவர்கள் தனியார் மையங்களில் வேலைகளை செய்து வந்தார்கள். கிராமத்தில் இவர்கள் வசித்து வந்தார்கள். அங்கு கல்விக்கு போதிய ஏற்பாடும் இருக்கவில்லை. ஆகவே ஹைதராபாத் சிந்தகுண்டாவை சார்ந்த மதிப்பிற்குரிய சேட் முகமது முஐனுத்தீன் சாஹிப் அவர்கள் கல்வி கற்பதற்காக கரீமுத்தீன் சாஹிப் அவர்களை காதியானுக்கு அனுப்பி வைத்தார்கள். 1954 மதரசா அஹமதியாவில் கல்வி கற்பதற்காக சேர்ந்தார்கள். 1957 தேர்ச்சி பெற்ற பிறகு மௌலவி ஃபாசிலுக்காக ஆயத்தமாகி 1960 பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகரில் மௌலவி ஃபாசிலுடைய பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு மேற்கொண்டு கல்விக்காக ரபுவாவும் சென்றார்கள். அங்கு 2 வருடம் ஜாமியா அஹமதியாவில் கற்றார்கள். ஷாஹிது டிகிரி பெற்றார்கள். இவ்வாறு இந்தியாவில் ஷாஹிது டிகிரி பெறக்கூடிய முதல் முரப்பியாக இருந்தார்கள். பல்வேறு தொண்டுகளுக்கான நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆலிம் என்ற வகையில் சதர் அஜ்மன் அஹமதியாவுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 2021 வரை உறுப்பினராக இருந்தார்கள். பிறகு அடிஷனல் நாசிம் இர்ஷாத் வக்ஃபு ஜதீது பேரூனாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். சதர் உமுமியாகவும் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. சதர் மஜ்லிஸ் வக்ஃபு ஜதீதாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு ஜாமியா அஹமதியாவில் பிரின்சிபலாகவும் இருந்துள்ளார்கள். 2 முறை பிரின்சிபலாக இருந்திருக்கிறார்கள். தாருல் கசாவில் சதர் தாருல் கசாவாகவும் இருந்துள்ளார்கள். சதர் மஜ்லிஸ் கார்பர்தாஸாகவும் இருந்துள்ளார்கள். பிறகு 2021 நான் இவர்களை சதர் அஞ்சுமன் அஹமதியாவுடைய தலைவராக நியமித்தேன். மரணம் வரையிலும் அந்த பொறுப்பில் தான் இருந்தார்கள். நாசிர் ஆலா காதியான் இனாம் கோரி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் மிகவும் எளிய இயல்பை கொண்டவரும் மிகவும் மன நிறைவுடன் வாழ்வை கழித்தவரும் ஆவார்கள். இது உண்மையும் ஆகும். நானும் இதை கண்டுள்ளேன். மர்ஹூம் அவர்களுக்கு ஜமா சார்பாக கிடைத்து வந்த வருமானத்தில் குறைவான வருமானத்தில் நிறைவாக வாழ்ந்தார்கள். கடன் வாங்கி
செலவு செய்வதை மிகவும் வெறுத்து வந்தார்கள். மிகவும் அழகிய முறையில் எழுதக்கூடிய உயர்தரமான எழுத்தாளராகவும் திகழ்ந்தார்கள். கம்ப்யூட்டரில் கம்போசிங் பணிகள் ஆரம்பித்திருக்காத காலகட்டத்தில் பதில் பத்திரிகை மற்றும் ஜமாத்தின் நூல்கள், இதழ்கள் ஆகியவற்றை எழுதக்கூடிய நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்து வந்தது. சிறந்த சொற்பொழிவாளராக இருந்தார்கள். சிறப்பாக கட்டுரை எழுதக்கூடியவராக இருந்தார்கள். காதியான் மாநாடு மற்றும் இதர ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வந்தது. காதியானில் இருந்து எம்டிஏவில் நேரடியாக ஒளிபரப்பாகக்கூடிய ராகிகுதா நிகழ்ச்சியிலும் நீண்ட காலம் வரை கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நல்வாய்ப்பு பெற்று வந்தார்கள். காதியானில் இருந்து எம்டிஏவில் நேரடியாக ஒளிபரப்பாகக்கூடிய ராகிகுதா நிகழ்ச்சியிலும் நீண்ட காலம் வரை கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் நல்வாய்ப்பை பெற்று வந்தார்கள். சிறுநீரக நோய் இருந்தது, பலவீனமும் இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தும் மிக தைரியத்துடன் தம் கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். இவர்களின் முன்மாதிரி உண்மையிலே பின்பற்ற தகுந்ததாக இருந்தது. கடந்த வருடம் காதியானுடைய 2024 ஆண்டு மாநாட்டில் தலைமை வகித்தார்கள். நோயுற்று இருந்த போதிலும், பலவீனமான உடல்நிலை இருந்த போதிலும் மிக துணிவுடன் அவர்கள் 3 நாள் தலைமை வகுத்தார்கள். மாநாட்டை ஆரம்பித்து வைத்தார்கள். அதே போன்று கடந்த மஜ்லிஸே ஷூராவின் தலைவராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு நீண்ட காலம் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கினான். 62 ஆண்டுகள் ஆகும். இறுதி நாட்களில் வீட்டார்களிடம் எனது பிறப்பு ரமலான் மாதத்தில் இருந்தது, எனது மரணமும் ரமலானில் தான் இருக்கும் என்று கூறி வந்தார்கள். ஆகவே அருளுக்குரிய ரமலான் மாதத்தின் 27வது நாளில் அவர்கள் மரணமடைந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று மிகவும் உழைக்கக்கூடிய மனிதராகவும் பணிவுள்ள மனிதராகவும் திகழ்ந்தார்கள். தம்முடைய வேலையை தாமே செய்ய வேண்டும், பிறர் மீது சுமையாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் முயற்சி செய்து வந்தார்கள். இன்னும் கூறுவதென்றால் தம் தனிப்பட்ட வேலைகளையும் தாமே செய்து வந்தார்கள். செயலுடன் கூடிய ஆலிமாக இருந்தார்கள். அர்ப்பணித்தலுக்கான உறுதிமொழியை நிறைவேற்றினார்கள். அதற்கான உரிமையை வழங்கினார்கள். அல்லாஹ் இவர்கள் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. இவர்களது முதல் திருமணம் இக்பால் பேகம் சாஹிபாவுடன் நிகழ்ந்தது. அவர்கள் மூலமாக 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளார்கள். அவர்கள் மரணமடைந்த பிறகு 2வது திருமணம் செய்தார்கள். மர்ஹூமுடைய மகன்கள், மகள்கள், மருமகன்கள் ஆகிய அனைவருக்கும் மார்க்க தொண்டுக்கான நல்வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இவர்களின் சந்ததிகளிடத்திலும் இவர்களின் மார்க்க தொண்டின் உணர்வை நிலைபெறச் செய்வானாக. அடுத்த குறிப்பு அப்துல் ரஷீத் யஹ்யா சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் கனடாவின் கசா போர்டுடைய தலைவராக இருந்தார்கள். கடந்த நாட்களில் இவர்கள் பணி ஓய்வு பெற்றார்கள். 75 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் வசிய செய்தவராக இருந்தார்கள். இவர்களின் தந்தை 1945க்கு அருகில் மௌலானா சனாவுல்லா அம்ரித்சரி, மௌலானா அபுல் ஆலா மௌதூதி மற்றும் மௌலானா முஹம்மது அலி சாஹிப் எம்ஏ ஆகியோருடன் நீண்ட காலம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு, ஆய்வு செய்த பிறகு, விவாதித்த பிறகு, சான்றுகளை முழுமை செய்த பிறகு ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் அருளுக்குரிய கரங்களில் பைய செய்தார்கள். முழு கிராமத்திலும் தனி அகமதியாக இருந்தார்கள். மார்க்க கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் கிராமத்தினர் இவர்களுக்கு அதிக கண்ணியம் அளித்து வந்தார்கள். ரப்வாவுடைய தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் BA டிகிரி பெற்ற பிறகு ஜாமியாவில் சேர்ந்தார்கள். பிறகு தம் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். 1975இல் செயல் களத்தில் வந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் பாகிஸ்தானில் உள்ளூர் பகுதிகளில் நியமிக்கப்பட்டு வந்தார்கள். பிறகு அமெரிக்கா, கனடா, குவைட்டாமாலா ஆகிய இடங்களில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். சவுத் ஆப்பிரிக்காவில் நேஷனல் பிரசிடென்டாகவும் மிஷனரி இன்சார்ஜாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். குவைட்டாமாலா மற்றும் சவுத் கொரியாவில் முபல்லிக் இன்சார்ஜாகவும் நேஷனல் சதராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். கனடாவுடைய ஜாமியா அஹமதியாவின் துணை பிரின்சிபலாக இருக்கும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. அத்துடன் அவர்கள் அங்கு கற்றும் கொடுத்து வந்தார்கள். திருக்குரான் விளக்க உரை மற்றும் அதன் ஞானம் தொடர்பான வகுப்புகளை எடுத்தார்கள். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 2017ஆம் ஆண்டில் கனடாவின் சதர் கசா போர்டாக நியமிக்கப்பட்டார்கள். 2023 வரை இந்த தொண்டில்தான் இருந்தார்கள். குவைட்டாமாலாவில் இருந்தபோது அங்கு புத்த மார்க்க தலைவரான தலாய் லாமாவுடனும் பேசக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அவருக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி எட்ட வைத்தார்கள். 3 மகன்களையும் 1 மகளையும் பின்விட்டு சென்றுள்ளார்கள். அவர்களின் மகன் காசிம் ரஷீத் சாஹிப் கூறுகிறார், ஜமாத்தின் மீது அளவற்ற கண்ணியம் இருந்தது. ஜமாத்திற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஜமாத் அமைப்பின் மீது செய்யப்படுகின்ற எந்த ஒரு ஆட்சேபனைக்கும் முழுமையாக பதில் சொல்லாமல் இருந்தது கிடையாது. ஆட்சேபனை செய்யக்கூடியவரிடம் முழு விஷயத்தையும் கேட்ட பிறகு அந்நபருக்கு அவருடைய தவறை உணர்த்துவார்கள்.
முழு வாழ்வும் நான் எனது தந்தையை ஜமாத்தாக தொழுவதை கண்டுள்ளேன். குறிப்பாக தஹஜுதை பேணி வந்தார்கள். நோய் எந்த அளவு தீவிரமாக இருந்தாலும் ஜமாத்தாக தொழுவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். இறுதி நோயின் போதும் இதே நிலைதான் இருந்தது. கடந்த ஆண்டு அதிகமாக நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனால் மிகவும் பொறுமையுடன் நன்றி கூறியவாறு நோயை கடந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்குமாறு தம் சந்ததிகளுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். ஹிலாஃபத்தை குறித்து சமூக ஊடகங்களில் பெருமையுடனும் அச்சமின்றியும் எழுத வேண்டும் என்று என்னை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி வந்தார்கள். ஏனென்றால் இதுதான் முஸ்லிம் உலகிற்கும் அனைத்து மனித குலத்தின் ஒற்றுமைக்கும் ஒரே தீர்வு என்றார்கள். அர்ப்பணிப்பை நன்றி உணர்வுடன் நிறைவேற்றினார்கள். 1980-90களில் MTA முறையாக தொடங்கப்படாத காலகட்டத்தில் ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மசி மற்றும் ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மசி ஆகியோரின் குதுபாக்களை மக்கள் வரை கொண்டு சேர்த்தார்கள். அவர்களே அதை நகலெடுப்பார்கள். அதற்கான பிரதிகளை எடுத்து மக்கள் வரை கொண்டு சேர்ப்பார்கள். 24 முதல் 28 மணி நேரத்திற்குள் கொண்டு சேர்ப்பார்கள். கலீஃபத்துல் மசீஹுடைய செய்தி மக்கள் வரை சென்றடைந்துவிட வேண்டும், தொடர்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. மர்ஹூமின் சகோதரி மகன் மன்சூர் நூருத்தீன் சாஹிபும் ரபுவாவின் ஜமாத்தின் முரப்பியாக இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஏறக்குறைய 53 ஆண்டு காலகட்டம் வக்ஃபுடைய பொறுப்புகளை மிகவும் களப்பற்ற தன்மையுடனும் நன்றி உணர்வுடனும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அர்ப்பணித்தலுடன் தன்னலமற்ற முறையில் ஜமாத் அமைப்பின் மகத்துவமிக்க பிரதிநிதியாக இருக்கின்ற உரிமையை செலுத்தியதை நான் எப்பொழுதும் கண்டுள்ளேன். கலீஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் கீழ்ப்படியக்கூடியவராகவும் நேசிக்கக்கூடியவராகவும் எப்பொழுதும் அவர்களை கண்டுள்ளேன். ஜாமியாவில் நியமிக்கப்பட்ட போது அங்கு தம் பாடத்திற்காக முன்பே ஆயத்தமாகி சென்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதன் காரணமாக ஜாமியாவுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாகவும் மிகச்சிறந்த முரப்பியாகவும் முபல்லிகாகவும் வெளியேறினார்கள். ஜாமியாவுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்று கூறி வந்தார்கள். மிர்சா முகமது அப்சல் சாஹிப் என்ற முரப்பி கூறுகிறார், மிகவும் தூய இயல்பை கொண்டவராகவும் இனிய இயல்பை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். கடின உழைப்பாளி, வாழ்வை அர்ப்பணித்த பொறுப்பான மனிதராக திகழ்ந்தார்கள். ஜமாத் தொண்டுக்கு எல்லா வேலைகளையும் விட முன்னுரிமை கொடுப்பார்கள். பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை விட்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். அப்துல் நூர் ஆபிஸ் சாஹிப் என்பவர் கூறுகிறார், எங்களுக்கு திருக்குரான் விளக்க உரையை கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் அன்புடனும் உழைப்புடனும் எங்களுக்கு பாடம் நடத்தினார்கள். அதிகமாக குறிப்புகளை எழுதச் சொல்வார்கள். பிறகு அவற்றை மிகவும் கவனத்துடன் சரிபார்க்கும் செய்வார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த குறிப்புகள் இன்றும் எங்களுக்கு பயனளிக்கின்றன. அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த நற்குறிப்பு, சிந்தை சார்ந்த மிர்சா நசீர் அகமது சாஹிப் அவர்களின் மகனான ஹைதராபாத்தின் மாவட்ட அமீராக இருந்த மிர்சா இம்தியாஸ் அகமது சாஹிப் அவர்களை பற்றிய குறிப்பாகும். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகியிருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்தில் இவர்களின் பாட்டனார் மதிப்புக்குரிய இல்ம்தீன் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் மூலமாக அஹமதியத் வந்தது. அவர்கள் முதலாவது கிலாஃபத் காலகட்டத்தில் முதலில் கடிதம் மூலமாக பைய செய்தார்கள். பிறகு காதியான் ஆண்டு மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் நேரடியாக பைய செய்யும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். மர்ஹூம் இம்தியாஸ் அகமது சாஹிப் அவர்கள் BA படித்த பிறகு சொந்தமாக தொழிலை ஆரம்பித்தார்கள். மெடிக்கல் ஸ்டோர் திறந்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு அல்லாவின் அருளால் இளமை பருவம் முதல் வாழ்வின் இறுதி நொடி வரை மார்க்க தொண்டுக்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. முறையாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் எவருக்கும் தெரிவிக்காமல் மறைமுகமாக அதிகமாக உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இதை அவருடைய மகன் எழுதியிருக்கிறார். அவர் கூறுகிறார், எங்களுடைய தந்தையின் ஜனாசாவுக்கு சஞ்சர் சங்கிலிருந்து வந்திருந்த ஒரு ஷியா நண்பர் கூறும்போது, எனக்கு தொழக்கூடிய முறை தெரியாமல் இருந்தது, நோன்பு நோக்கக்கூடிய முறை தெரியாமல் இருந்தது, இஸ்லாமிய போதனை மற்றும் ஒழுக்கங்களை பற்றி நான் தெரியாதவனாக இருந்தேன். தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் மர்ஹூம் இம்தியாஸ் சாஹிப் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் இன்று நாமோ அங்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த நண்பர் கூறுகிறார், அதற்கு பிறகு நான் ஒருபோதும் தொழுகையை விட்டதில்லை. முறையாக இறைவனை வணங்கி வருகிறேன். மிர்சா மஷ்ஹூத் சாஹிப் என்ற முரப்பி கூறுகிறார், மர்ஹூம் அவர்களின் நல்லியல்பு, நேர்மை மற்றும் மேலான ஒழுக்கங்களின் காரணமாக அந்த பகுதியின் பல பெரும் நில உரிமையாளர்களுடன் நல்ல தொடர்பு இருந்தது. ஜமாத்தை சாராத மக்கள் அவர்களிடம் அம்மானிதங்களை ஒப்படைத்து செல்வார்கள். ஹைதராபாத் மாவட்டத்தின் முன்னாள் காயிதான ஷஹபா சாஹிப் கூறுகிறார், நேர்மை மற்றும் பணிவுள்ளவராகவும் மற்றவர்களின் வேதனையை
அறியக்கூடியவராகவும் ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் மற்றும் அன்பு கொண்டவராகவும் ஜமாத் அமைப்பிற்காக தன்மானம் கொண்ட மனிதராகவும் திகழ்ந்தார்கள். நோயாளிகளிடம் பணம் இல்லை என்றால் தம் சார்பாக இலவசமாக மருந்துகளை கொடுத்து விடுவார்கள். அவர்களின் மரணத்தில் வந்திருந்த மக்களுள் பெரும்பாலார் மிகவும் வருத்தத்தை தெரிவித்ததோடு இவர்கள் சென்றதனால் எங்களது பகுதியில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக, கருணை காட்டுவானாக. அடுத்த குறிப்பு அல்ஜீரியாவை சார்ந்த மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் முஹம்மது அல் அரபி சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் 82 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். என்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் அல்ஜீரியாவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் தற்போது பிரான்சில் வசித்து வந்தார்கள். 2015ஆம் ஆண்டு யூகே ஆண்டு மாநாட்டில் தம் மனைவியுடன் விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் பையத் செய்து திரும்பி சென்றார்கள். மாநாட்டில் முதல் நாளிலேயே அவர்களுக்கு இந்த இடத்தின் மீது ஒரு வினோதமான அன்பின் உணர்வு ஏற்பட்டது. முன்பே இங்கு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. பல வருடங்களாக இந்த இடம், இந்த சூழலை பற்றிய கனவு கண்டதாக கூறினார்கள். பையத்துக்கு ஒரு நாள் முன்பும் அவர்கள் இது போன்ற கனவை கண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் தம் மனைவியுடன் ஜமாத்தில் இணைவது என்று தீர்மானித்தார்கள். அந்த மாநாட்டில் பிரான்சில் இருந்து மர்ஹூமுடைய குடும்பத்தை சார்ந்த அகமதிகள் மற்றும் அகமதி அல்லாதோர் என மொத்தம் 35 நபர்கள் வந்திருந்தனர். அவர்கள் 8 பேர் இவர் பையத் செய்ததற்கு பிறகு மாநாட்டின் போதே பையத் செய்து விட்டார்கள். தம் குழந்தைகளுக்கு மார்க்க கண்ணியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக பெரும் முயற்சி செய்து வந்தார்கள். தொழுகை, தூய திருக்குரானுடைய போதனையை கற்றுக் கொடுப்பது ஆகியவற்றை வழங்குவதற்காக மார்க்க பள்ளிக்கூடங்களில் சேர்த்தார்கள். இவர்களுக்கு முன்பே இவர்களது பிள்ளைகளுக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. பிள்ளைகள் கூறுகிறார்கள், எங்களுடைய தந்தை எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அது எங்களுடைய உள்ளங்களில் மார்க்கத்தின் மீது ஆழமான நேசத்தையும் கட்டுப்படுதலின் உணர்வையும் உருவாக்கியிருந்தது. அதன் காரணமாக எங்களுக்கு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வது எளிதானதாக இருந்தது. மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் மூத்த மகன் முஹம்மது அல் அரபி சாஹிப் அவர்கள் மூலமாக அகமதியத்து வந்தது. அவர் ஒரு நாள் சேட்டலைட் சேனலை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று எம்டிஐ சேனல் முன்னால் வந்தது. அவர்கள் அதற்கு பிறகு அகமதியத் மற்றும் குறிப்பாக ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் மரணம் தொடர்பான விஷயத்தில் நன்கு ஆய்வு செய்த பிறகு இறுதியில் 1995இல் யூகே ஆண்டு மாநாட்டில் பைய செய்தார். இவரின் தந்தை மர்ஹூம் அவர்களோ பிறகுதான் பைய செய்தார்கள், ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு பிறகு. ஆனால் மகனோ முன்பே பைய செய்திருந்தார். பெரும்பாலும் மர்ஹூம் அவர்கள் பிரான்சில் இருந்து அல்ஜீரியாவுக்கு வந்து செல்வார்கள். 2017இல் போலீசார் அல்ஜீரியாவில் மர்ஹூமுடைய வீட்டை சோதனை செய்து அவர்களின் பிள்ளைகளை அகமதி என்ற காரணத்திற்காக அப்போது மர்ஹூம் அவர்கள் மிகவும் துணிவை வெளிப்படுத்தினார்கள். போலீஸ் ஸ்டேஷன் சென்றபோது அவர்களிடம் நீங்கள் அகமதியா என்று கேட்டபோது உடனடியாக எவ்வித தயக்கமும் இன்றி ஆம் அல்ஹம்துலில்லா நான் அகமதியாவேன் என்று கூறினார்கள். அத்துடன் நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம். எந்த நாளில் அதிகாரிகள் சார்பாக எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுமோ அப்போது அவர்களின் வீடு ஜமாத்துடைய முதல் சென்டராக ஆகிவிடும் என்று மிகவும் வெளிப்படையாக துணிவுடன் கூறினார்கள். கிலாஃபத் மற்றும் கலிஃபத்துல் மசீவுடன் அளவற்ற நேசத்தின் தொடர்பு இருந்தது. ஜமாத்துடைய தொண்டுக்கான ஆர்வம் இருந்தது. பல வருடங்களாக பிரான்சில் அவர்களின் வீடு பல்வேறு கூட்டங்கள் மற்றும் ஜுமா தொழுகைகளுக்காக சென்டராக பயன்பட்டு வந்தது. தமக்கு பின்னால் தம்முடைய 81 வயதை உடைய மனைவியையும் 8 பிள்ளைகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் 7 பேர் அல்லாஹ்வின் அருளால் அகமதியாக இருக்கிறார்கள். அவர்களின் மகன் தப்லீக் செயலராகவும் பிரான்சுடைய அரபி டெஸ்க் இன்சார்ஜாகவும் உள்ளார். மகள்களும் மார்க்க தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஜீரியாவை சேர்ந்த அகமதி ஒருவர் எழுதுகிறார், அல்ஹாஜ் முஹம்மது சாஹிப் அவர்கள் மிகவும் நல்ல உள்ளம் படைத்தவராகவும் தாராள தன்மை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். காலத்தின் இமாமை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு வழங்கியதற்காக எப்பொழுதும் அல்லாஹுக்கு நன்றி கூறி வந்தார்கள். காலத்தின் இமாமிடம் பைய செய்த பிறகு என்னுடைய ஈமான் உறுதியாகி நம்பிக்கையில் இன்னும் அதிகரித்தும் உள்ளேன் என்று கூறி வந்தார்கள். அல்ஜீரியாவுடைய சதர் அன்சாருல்லா எழுதுகிறார்கள், ஒவ்வொரு ஜமாத் நிகழ்ச்சிகளுக்காகவும் அல்லது கூட்டங்களுக்காகவும் தம் வீட்டை கொடுத்து விடுவார்கள். எந்த அளவுக்கென்றால் தம் வீட்டின் ஒரு பகுதியை தொழுகை மையமாக அர்ப்பணித்திருந்தார்கள். அல்ஜீரியாவிலிருந்து இன்னொரு அகமதி கூறுகிறார், அல்லாஹ்வுடனான தொடர்பில் ஒரு சிறப்பை கொண்டவராகவும் இறையச்சத்தில் ஓர் முன் உதாரணமானவராகவும் திகழ்ந்தார்கள். என் நிலையிலும் குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நிம்மதியற்றவராக காணப்படுவார்கள். எந்த அளவுக்கென்றால் நோய் தீவிரமாக இருந்த நேரத்திலும் கூட தஹஜுதை பேணி வந்தார்கள்.
மிகவும் உருக்கத்துடனும் பணிவுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த குறிப்பு கோச்சி பகுதியைச் சார்ந்த ஹைதராபாத் மாவட்டத்தின் மதிப்பிற்குரிய முகம்மது அஷ்ரப் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் 70 வயதில் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காங்கோவில் முரப்பியாக இருக்கும் நபீத் அஷ்ரப் சாஹிப் அவர்களின் தந்தை ஆவார்கள். முரபி சாஹிப் அவர்கள் செயல்களத்தில் இருப்பதன் காரணமாக தம் தந்தையுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. மர்ஹூமுடைய குடும்பத்தில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹசரத் நூர் இலாஹி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அஹமதியத் வந்தது. இவர்கள் மர்ஹூமுடைய பாட்டனார் ஆவார்கள். நவீத் அஷ்ரப் சாஹிப் எழுதுகிறார்கள், தந்தைக்கு மார்க்கத்தின் மீதான நேசம் தம் மூதாதையர்களிடமிருந்து வம்சாவளியாக இரத்தத்தில் கலந்திருந்தது. மிகவும் நல்ல இயல்பை கொண்டவராகவும் அதிகமாக துவா செய்யக்கூடியவராகவும் கிலாஃபத்துடன் அதிக தொடர்பு கொண்டவராகவும் இருந்தார்கள். பல்வேறு நிலைகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைத்து வந்தது. கடின உழைப்பாளியாகவும் அதிகமாக விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். 1992 சில நாட்கள் இறைவழியில் கைதாகி இருப்பதற்கான நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். திருக்குரான் ஓதுதல், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் கலிஃபாக்களின் நசம்களை மிகவும் நேசத்துடன் பாடுவார்கள். கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த கருத்துக்கள் இறங்கிவிடும். இவர்களின் மரணத்தின் போது ஒரு கடுமையான எதிரியும் கூட இரங்கல் தெரிவிக்க வந்திருந்தார். மிகவும் நல்ல மனிதராக இருந்தார். இவ்வாறான மனிதரை ஒருபோதும் கண்டதில்லை என்று அவர் கூறினார். 1992 கோச்சியில் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட போது ஜமாத்தின் எதிரிகளுக்கு முன்னால் மிகவும் துணிவுடன் தமது ஈமானை வெளிப்படுத்தினார்கள். மரணத்திற்கு ஒரு நாள் முன்பும் கூட செயற்குழுவில் கலந்து கொண்டார்கள். தம் சந்தாவை செலுத்தினார்கள். மரணமடைந்த நாளில் தாஜு தொழுதார்கள், திருக்குரான் ஓதினார்கள், ஃபஜர் தொழுதார்கள். அதற்கு பிறகு 7:45 மணிக்கரையில் ஏறக்குறைய 7:45 மணிக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆஜராகிவிட்டார்கள். ஹைதராபாத் மாவட்டத்தின் முன்னாள் காயிதான ஷஹபாஸ் அஹமத் சாஹிப் என்பவர் கூறுகிறார், அதிகமாக தொண்டாற்றக்கூடியவராகவும் ஜமாத்திற்காக தன்மானம் கொண்டவராகவும் மிகவும் துணிந்தவராகவும் தப்லீகில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் கண்ட குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தொண்டாற்றும் போது ஒரு மனிதன் தன் சொந்த தினசரி வேலையை செய்வதை போன்று செய்வார்கள். அவ்வாறு மார்க்க தொண்டாற்றுவார்கள். நாங்கள் ஒரு கம்பெனியில் பணியாற்றி வந்தோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜமாத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது. மௌலவிகள் நிர்வாகத்திடம் வந்து எங்களை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று மிகவும் அழுத்தம் கொடுத்தார்கள். ஜெனரல் மேனேஜர் அந்த மௌலவிகளை பார்த்து, இவர்கள் அகமதிகளா காதியானிகளா மிர்சாயா என்ற பேச்சை விட்டுவிடுங்கள், நான் இவர்களை கம்பெனியை விட்டு வெளியேற்றுவதற்கு இவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளதா என்பதை மட்டும் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு மௌலவிகள் எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை. இவ்வாறு அவருடைய வேலை தொடர்ந்தது. மனைவி 3 மகள்கள் மற்றும் 4 மகன்களை பின்விட்டு சென்றுள்ளார்கள். அந்த பிள்ளைகளுக்கும் சந்ததிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.